ஆனா இப்ப நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஜனம் புரியாத ஒரு நம்பிக்கை உண்மையில எனக்கு ஏற்பட்டது. உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் எப்போ இருப்பேன்? அந்த ஒரு வார்த்தையே போதும்பா. ராஜா, என் மகளை காட்டிலும் உன் பேர்ல அதிக அன்பு வச்சிருக்கிறேன். அந்த அன்பின் பேர்ல ஒண்ணு கேட்கிறேன், அதை நிறைவேற்றி வைப்பியா? சார், இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். என்ன செய்யணும் சொல்லுங்க. ராஜா, என் மக வித்யாவை உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். எனக்கு அப்புறம் அவளுக்கு நல்வாழ்வு கொடுக்கணும். இந்த ஆசையை நீ அவசியம் நிறைவேற்றிருக்கணும். என்ன சார், பாசத்துக்கும் கடமைக்கு நடுவில் என்னை நிறுத்தி இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையை உண்டாக்கிட்டீங்களே. என்னப்பா சொல்ற? சார், நான் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் என்னை வளர்த்து ஆளாக்கின வாத்தியார் அனுமதி இல்லாம செய்யறதில்லை. அவருடைய விருப்பம் தான் சார் கடமை. எனக்கு தெரியும்பா, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாத்தியார் ஒரு நாளும் தடையா இருக்க மாட்டார். இருந்தாலும் அவருடைய சம்மதம் இல்லாம என் ஆசையை நிறைவேற்றிக்க நானும் விரும்புறேன். அவருடைய சம்மதத்தோடவே நீ கல்யாணம் செஞ்சுக்கோ. ஆனா என் மகளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு எனக்கு வாக்குறுதி கொடு. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வந்து ராஜா, மறுக்காதே. இதை நான் அதிகாரத்துல கேட்கல, எனக்கு செய்யற ஒரு பெரிய உதவியா நினைச்சு கேட்கிறேன். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் ராஜா சரின்னு சொல்லுப்பா. சரி சார், வாத்தியார் சம்மதத்தோட நான் விஜயாவை கல்யாணம் செய்திருக்கேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி ராஜா, ரொம்ப நன்றி. நிஜமாவா? எவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமே. நீ எப்ப கல்யாணம்? வாத்தியாரை கூட்டிட்டு வந்து கலந்து பேசி முடிவெடுக்கலாம் சொல்றேன். ராமநாதன் தெரியும் சொல்லிட்டாரு. வாத்தியார், ஏய், இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா வாத்தியார் இதுல கலந்து கூடாது, கல்யாணத்துக்கே வரக்கூடாது. என்ன சொல்றேன்? ஆமாடா, சரி சொல்லாண்ட சொல்றேன். வாத்தியார் வந்தா நீ ஒரு ஏழை வாத்தியார் எடுத்து வளர்த்த பையன்றது அந்த பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் இந்த கல்யாணமே நின்று போயிடும். நின்னாலும் எனக்கு கவலை இல்லடா. நிற்க கூடாதுடா. அந்த பெரியவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேடா பாவி. வாத்தியார் இல்லாம கல்யாணமா? இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறத விட நான் சாவையே சந்தோஷமா ஏத்துக்கிட்டா போடா. முதலாளி எடுத்து போட்டாருங்க. ஏயா பசுபதி, நேரமாகுது, பொண்ணூட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த முட்டை காணுமே. காலையில அவன் வெளியில போறப்ப இன்னைக்கு பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்னேன். பொண்ணை பாக்குறது என்ன மாமா, முடிச்சுக்கிட்டே வந்துருவோம் அப்படின்னு சொன்னான். இல்ல வள்ளிய பாத்தியா, பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்ன உடனே மாப்பிள்ளையாட்ட வந்து நிக்கிறா. எங்கப்பா போயிட்டு எவ்வளவு நேரம்? பொண்ணு பார்க்க தானே? என்னடா கழிஞ்சது? எதுக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் இருங்க, வர. பொண்ணு பார்க்க போலாம் நீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நானே பொண்ணை அழைச்சிட்டு வந்தேன். என்ன காரியம்டா செலுத்தி வந்து நிக்கிறேன்? பயப்படாதீங்க மாமா, உங்களுக்கு தலைக்குடிவு ஏற்படுற அளவுக்கு நான் தப்பு தண்டா பண்ணல. முறைப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மரகதம், இதுதான் எங்க அப்பா. முறைப்படி சொல்லணும்னா உனக்கு மாமனார். அவர் பக்கத்து வீட்டுக்கார பசுபதி மாமா, அவங்க சம்சாரம் என் அத்தை. உனக்கு பிரியம் இருந்து இஷ்டப்பட்டால் காலில் விழுந்து கும்பிடலாம். சரி சரி எந்திரி. அந்த மாதிரி நல்லெண்ணெய் எங்க அப்பாவுக்கு எப்பவுமே கிடையாது என் விஷயத்துல. நீ உள்ள போ. உயிரோட என்னை இப்படி சித்திரவதை செய்யணும் எத்தனை நாளா காத்திருக்கீங்க? சித்திரவதையா? நானா? உங்களையா? பிள்ளைங்களா பெத்த தகப்ப குத்துக்கல் மாதிரி உயிரோட இருக்கிறப்ப அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து இதுதான் மருமகன்னு சொல்றிய, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருக்கணும்டா? இதை விட வேற என்ன சித்திரவதை செய்யணும்? அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் இதே மாதிரி சித்திரவதையை இவர் எனக்கு செஞ்சிருக்காரு தெரியுமில்ல? அப்படி என்ன சித்திரவதை செஞ்சாரு? சத்த புள்ள குத்துக்கல்லாட்டம் இருக்கிறப்ப எங்க இருந்தோ ஒரு அனாத பையனை கூட்டிக்கிட்டு வந்து என்னோட வளர்த்து எனக்கு நேரா என்ன விட வசதியா வளர்த்தாரு. அப்ப இவர் என்ன கேட்டா கூட்டிக்கிட்டு வந்தாரு. எந்த காரியமும் உங்ககிட்ட கேட்டா செய்யணும்னு அவசியம் இல்லடா. அது ஏத்தா உங்களுக்கு நான் திருப்பி சொல்லுவேன். நான் வயசு வந்த பையன் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சாப்பிடல. நான் உன்னை பெற்ற தகப்பன்டா. தகப்பன் வாஸ்தவம் தான். உங்களை தகப்பன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உனக்கு என்னடா புற வச்சிருக்கேன்? உன் மேல அன்பா இல்லையா, இல்ல அனுசரணையா இல்லையா? நீ பொல்லாத்தனை செய்யற போதெல்லாம்
தாயில்லாத பிள்ளையாச்சேன்னு நான் என்று சொல்லி இருக்கிறேன், அதட்டி இருக்கிறேன், அடித்து இருக்கிறேன். எனவே அவன் திருந்த மாட்டான்னு சொல்லி தலையில தண்ணியை தெளிச்சு விட்டுட்டீங்க இல்லையா? இதே எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலை உருவாயிருக்குமா? கேட்கிறேன், உருவாயிருக்குமா? ஒரு மகன் தவறான பாதையில போனாலும் அவனை திருந்திருந்தா அந்த தாயோட வட்டியமா இருந்திருக்கும். தன்னுடைய உடம்புல கரையிட்டு மூச்சு வாடுற வரைக்கும் அந்த மகனை திருத்துற போராட்டத்துலதான் ஒரு தாய் ஈடுபட்டு இருப்பான். ஒரு மகன் திருந்தணும், இல்ல அந்த தாய் சாகணும், அதான் நடக்கும். இங்க அப்படி இல்லையே. நானும் திருந்தல, நீங்களும். நான் சாக்கலையே இல்லையா? பிள்ளை இப்ப மட்டும் என்ன செஞ்சீங்க? நான் கேட்கிறேன், இப்ப மட்டும் என்ன செஞ்சீங்க? பெத்த பிள்ளைய சாதாரண ஒரு மெக்கானிக் ஆக்கிட்டு எங்காவது வந்த ஒரு ஏழை பையனை எடுத்து வளர்த்து பட்டவாரி ஆக்கிட்டீங்க. இது எப்படி தெரியுமா போயிருக்கு? எவ்வளோ வருஷம் தான் பெத்த பிள்ளை தலையில என்ன தரவ முடியாதவன் ஊர் பிள்ளைங்க தலையில பூவா வச்சானா? அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ நான் வெளிய போனாலும் அதோ வேளாசுல மகன் போனான், அதோ வேளாசுல மகன் போனான்னு பெருமையா சொல்றாங்களே. இந்த ஊர்ல வாத்தியார் இல்லையா? இல்ல இந்த உலகத்திலேயே வாத்தியார் இல்லையா? தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு ஏழை பையனை எடுத்து வளர்த்து ஆளாக்கி பட்டவாரி ஆக்கினாரே, அந்த மரியாதைக்காக உங்களை சும்மா சொல்லக்கூடாதப்பா. நாளைக்கு நீங்க செத்து 4 பேர் மேல ஜாம்னு போறது ஏவனுக்கு என்ன நினைக்கும் தெரியுமா? அப்பா மனுஷன்ற முறையில உயர்ந்துட்டாரு, வாத்தியாருங்கிற முறையில அதை விட ஒரு படி உயர்ந்துட்டாரு. ஆனா என்ன பெத்த அப்பா என்ற முறையில என்ன பொறுத்த அளவுக்கு அவரு ஜீரோ ஆயிட்டாரு. நீ ஏப்பா அப்படி கல்லாயிட்ட? ஒருத்தன் பண்ற நல்ல காரியம் இன்னொருத்தன் கண்ணுக்கு நல்லதா தெரியணும்னு அவசியம் இல்லப்பா. பக்தி உள்ளவன் தலைய பார்த்தா தெய்வங்கிறான், பக்தி இல்லாதவன் கல்லுங்கிறான். மனுஷனுக்கு மனுஷன் மனசு மாத்திரம் இல்ல, பாக்குற பார்வையும் மாறும். மனச தைரியமா வச்சு நாங்க வர்றோம். மரகதம் வாமா. இன்னைக்கு தான் இந்த வீட்டுல முத காலடி எடுத்து வச்சிருக்கிறேன். தகப்பன் மகன் எங்களுக்குள்ள இருந்த வருத்தத்துல ஏதேதோ பேசிட்டு இஷ்டப்படாதமா. இனிமே இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க போறது நீதான். முத ஏற்பட்ட அதிர்ச்சியில உன்னை ஆசீர்வாதம் பண்ண கூட தெரியாத முட்டாள் ஆயிட்டம்மா. மறுபடியும் என்ன நமஸ்காரம் பண்ணு. மஞ்சள் குங்குமத்தோட என்னைக்கு சுமங்கலியா இருக்கணுமா? தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விலாவரியா சொல்லியிருக்கேன். மிஸ்டர் ராஜா, ராமநாதன் எழுதி வச்சிருக்க உயிர் பிரகாரம் தன்னுடைய சுயாதீன சம்பாத்தியமான சகல சொத்துக்களுக்கும் அவர் மத சார்பில் உங்களை தான் போராட்ட நியமிச்சிருக்காரு. நிர்வகிக்கிற பொறுப்புகள் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கிற மாதிரியும் அவர் மக வித்யாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கிறதாவும் அவர் எழுதியிருக்காரு. அதனால உங்க முடிவை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா இந்த லீகல் சமாச்சாரங்களுக்கு சௌரியமா போயிடும். சரி சார். கோயிலுக்கு போயிருக்காரு. என்ன சொல்லுங்க. முத்து, ராஜாவா, நீ ஒண்ணும் தப்பா நினைக்காதடா. அவன் என் ஒய்ஃப். ஒய்ஃபா? ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க அப்பனுக்கே சொல்லல. அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்புறமா தெரிஞ்சு போச்சு. என் மகனா வா, நான் அடிக்கடி சொல்லுவேனே, எங்க அப்பாவோட தற்புத்திரன் ராஜா இவன் தான், கும்பிட்டுக்கோ. என்னடா திடீர்னு வந்திருக்க? சார் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க கிட்ட பேசக்கூடாதா? அதுல வந்து இது கல்யாண விஷயம். கல்யாண விஷயமா? அப்பா அவர்கிட்ட தான் பேசணும். ஆனா அவர் ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? எங்கடா போயிருக்காரு? புண்ணிய கேத்திரத்துக்கு. புண்ணிய கஷேத்திரத்துக்கா? அதான் அந்த கிழங்கட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த கோயில் குளம் குட்டன் ஊரா சுத்தி மாதிரின்னா பஸ், டூரிஸ்ட் பஸ். எந்த ஊருக்கு போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? திருப்பி வருவாரு. வயசானவர் போயிருக்காரு, மச்சாதான் நிச்சயம். அதை பத்தி தான் நானும் இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் மரகதம்? ஆமா சொல்ல, வெக்கப்படாத. ஆமாங்க. பாத்தியா, இப்ப என்ன செய்யறது? அவர் இல்லாம கல்யாண விஷயமா எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு பெரியவங்க கிட்ட சொல்ல முடிவு எடுத்தா தப்புதான். அப்ப நான் உனக்கு செய்யறேன். என்னடா? அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே எல்லா விஷயத்தையும் நானே சொல்லி அப்பா உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா சொல்லணும். நிச்சயமா மறந்துடாத. நான் வரட்டுமா? என்னடா அது வந்த உடனே போறேன்ற? 4 நாள் தங்கிட்டு போனா. எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இதையும் கேட்க மாட்டேன் நான் சொன்னா. இதையும் எங்க அப்பா நான் சொல்லணும், அப்பதான் கேட்பேன். மறந்துதான், நீயாவது சொல்ல. ஆமாங்க, இருந்து நாளைக்கு போறது. அவளே சொல்றாடா. இல்லம்மா, நான் இன்னொரு சமயம் வரேன். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு போடான்னு சொன்னா அதை மட்டும் அவன் கேட்பான்னு நினைக்கிறியா? மாட்டாரம்மா, நான் போறேன்மா. நான் வரேன்.
ஆசிரியர் அவர்களுக்கு நலம் நல்லமறியாவா. என் திருமண விஷயமாக இன்னும் 2 நாளில் நேரில் வருகிறேன். இப்படிக்கு தங்கள பணிவன்புள்ள ராஜா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? அந்த பயலை வரவிடக்கூடாது. அப்படி வந்துட்டா நம்ம குட்டெல்லாம் வெளியாயிடும். ஆமா, இப்ப என்ன செய்ய போறீங்க? அவசரப்படாத, அதுக்கு கைவசம் ஐடியா வச்சிருக்கேன். என்னங்க ஐடியா? எங்க அப்பாவே அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுன மாதிரி நான் எழுதி போட போறேன். வா. சிரஞ்சீவி ராஜா, இப்போது என் மனமெல்லாம் இறைவன்பால் இருக்கிறது. ஆகவே நான் தென்னாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வந்த பின் முத்துவின் மூலம் நீ வந்து போன தகவலை அறிந்தேன். அடுத்து நான் வடநாட்டு ஸ்தலங்களுக்கு செல்ல இருப்பதால் நான் உனது திருமணத்திற்கு வர இயலாது. ஆதலால் நீ தவறாக நினைக்காமல் உன் திருமணத்திற்கு நான் வந்திருப்பதாக நினைத்து நடத்தி கொள்ளலாம். என் அன்பும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு. இப்படிக்கு வேதாச்சலம். அப்புறம் என்னடா, வாத்தியார் சம்மதமே கிடைச்சாச்சு. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிக்க வேண்டியதானே? நான் ரொம்ப துர்பாகியசாலிடா. வாழ்க்கையில நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வருத்தப்படாதடா, வாத்தியார் தான் சம்மதத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் போஸ்ட்லயே அனுப்பிச்சுட்டாரு. இனிமே என்ன யோசனை? மேலத்தை கொட்ட சொல்ல. என்னடா என் கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்தி வைக்க வேண்டிய நீ இப்படி சர்வர் கோலத்தை வந்து நிற்கிற? நீ ஏன்டா வேதனைப்பட? எங்க உன் கல்யாணத்துல கலந்துக்க கூட முடியாம போயிடுவோம் நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, உன் கல்யாண விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் என் ஹோட்டல்ல தான் செய்தாங்க. அதனாலதான் இந்த சர்வர் கோலத்துக்கு இங்க வர முடிஞ்சது. மறந்து போயிட்டேன். நம்ம வாத்தியார் வந்திருக்காரு. வாத்தியார் வந்திருக்காரு. ஏண்டா எங்கடா இருக்காரு? அவர் ஏன்டா இங்க அழைச்சிட்டு வரல? அவர் இங்க அழைச்சிட்டு வந்தா அவன் கூட்டு வெளியாயிடும். அதனாலதான் உன் ரூம்லயே உட்கார வச்சுட்டு எங்கடா வாத்தியாரு? வாத்தியார் தானடா பார்க்கணும். ஆமா, இரு வரேன்.